பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருச்சி மாவட்டத்தில் சூரியூர் ஜல்லிக்கட்டு என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாகும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள், 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று அந்த விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறும். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று, அது மாட்டு பொங்கல் தினத்தன்று அந்த சூரியூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படிதான் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த சூரியூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் பங்கேற்று வெகு உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை 7 மணியிலிருந்தே அந்த மாடுபிடி வீரர்களுக்கான அந்த முதல்முறை, அதுவும் மருத்துவ சிகிச்சைக்கான அந்த பரிசோதனை முழுமையாக நடைபெற்றது. ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. அந்த டோக்கன் இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மட்டுமே அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற நபர்கள் யாரும் அந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அந்த களத்தில், அதாவது ஜல்லிக்கட்டு களத்தில் உள்ளே வந்து வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மாடுகளுக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுதான் இந்த போட்டியில் வந்து மாடுகள் வந்து களம் இறங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான திருச்சி மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சூரிய பகுதியில் வெகு விமர்சனம் நடைபெற்று வந்தாலும் இந்த போட்டிகளில் கிட்டத்தட்ட 8 சுற்றுகளாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 800க்கும் மேற்பட்ட காளைகள், 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியிலிருந்து பங்கேற்றுள்ளார்கள். ஒவ்வொரு சுற்று முடிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி பெறும் காளைகளுக்கானது பரிசுகள் வழங்கப்படும். எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான முதலாவதாக சூரியூர், அது புதிதாக கட்டப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 8 சுற்றிலும் மொத்தமாக வெற்றி பெறும் முதல் பரிசை பெறும் அந்த மாடுபிடி வீரர்களுக்கு ஆல்டோ கார் வழங்குவதற்கான அந்த காரும் தற்போது அந்த மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து முதல் முறையாகும் சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வெல்பவருக்கு கார் வழங்கப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பொதுமக்கள் வந்து அமர்வதற்கும் செல்வதற்கும் தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த மாடுபிடி வீரர்கள், முக்கியமான நபர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நபர்கள் வருவதற்கு தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என காவல்துறை தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது திருச்சி மாவட்டத்தில் இந்த சூரியூர் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விழா கோலம் பூண்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.